பெண்களிடம் அறம் என்பது வாழ்ந்த மண். ஆண்கள்ட்ட அறம் இல்லையானா ஆண்களின் அற உணர்வை போற்றி பாதுகாத்ததே பெண்ணின் அறம்தான் இந்த மண்ணில். ஒரு எழுத்தாளன் மானுட சமூகத்தினுடைய மனசாட்சி. எழுத்தாளன் இறந்து போகலாம், அவனுடைய எழுத்து இறந்து போகாது. எழுத்தாளன் வாழ்ந்த காலத்திலே இருந்த ஒரு கல் கூட இல்லாமல் போகலாம், ஆனால் அவனுடைய சொல் வாழும். வீடுதோறும் கலையின் விளக்கம், வீதிதோறும் இரண்டொரு பள்ளி, நாடு முற்றிலும் உள்ளன ஊர்கள் நகர்கள் எங்கும் பல பல பள்ளி. தேடு கல்வி இல்லாதன ஊரை தீயனுக்கு இரையாக மடுத்தல், கேடு நீக்கும் அமுதம் என் அன்னை, கேண்மை கொள்ள வழி இவை கண்டீர் என்று மகாகவி பாரதி சொல்றார். எல்லாரையும் படிக்க வைங்கடா, சரஸ்வதி பூஜை அதுதான்டா என்று சொன்ன கவிஞன் வாழ்ந்த இந்த மண்ணில் புத்தக திருவிழா என்று நீங்கள் நடத்துவதை விட கலைமகளுக்கான விழா வேறு எதுவும் இருக்க முடியாது.